அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எழிமலை பகுதியில் உள்ள கடற்படை குழுவினரை மீட்பு பணிக்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைத்திருக்கிறார். கடற்படை குழுவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தற்போது வரை பலி எண்ணிக்கை 47ஆக உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் அங்கு மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடற்படை குழுவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். தற்பொழுது கடற்படை குழுவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்கள் என்ன? கேரளா மாநிலம் வயநாட்டில் இருந்து நிலச்சரிவினால் ஏற்பட்ட சம்பவத்தில் பார்த்தனா அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் பலி எண்ணிக்கை நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவமா தான் பார்க்கப்பட்டு வருகிறது. சற்று முன்னர் 45 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில தற்போது பலி எண்ணிக்கை 47ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் பார்த்தனா அந்த மண் சரிவில் மாட்டிக்கொண்டு இருக்கும் சூழலில் தற்போது இவர்களை மீட்க கேரளா மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருகிறது. முதல் கட்டமா பார்த்தோம்னா பெங்களூரில் உள்ள ராணுவத்தின் பொறியியல் வல்லுநர்களை இதற்காக வரவழைக்கும் நடவடிக்கைகளை கேரளா முதல்வர் ஈடுபட்டுள்ளார். அதாவது பார்த்தோம்னா தற்போது அந்த நகரமே உருக்குலைந்து உள்ள சூழல்ல எந்த மாதிரியான நிலச்சரிவினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்த மாதிரியான மீண்டும் மறுபக்கம் அவர்களை மீட்கலாம், எந்தவித கட்டுமானத்தில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க என்பதை உணரும் விதமாக ராணுவத்தின் பொறியியல் குழுவினர் வரவழைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் பார்த்தோம்னா எரிமலை பகுதியில் உள்ள கடற்படை குழுவினர், அதாவது பார்த்தோம்னா அந்த கடற்படை குழுவினர் பல்வேறு வகையான பேரிடர் காலங்களில் பல்வேறு மீட்பு பணிகளை மேற்கொண்டதில் அவர்களுக்கு போதுமான பயிற்சி உள்ளதால் அவர்களை வரவழைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் பார்த்தோம்னா இந்த மண் நிலச்சரிவில் ஏராளமாக மாட்டிக்கொண்டிருக்காங்க. பல்வேறு இடங்களில் மீட்பு குழுவினர் அங்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில ட்ரோன்கள் மூலியமாக யார் எந்த இடத்தில் மாட்டிக்கொண்டு உள்ளனர், அந்த இடத்தினுடைய தற்போது சூழல் எவ்வாறு உள்ளது, தற்போது மீட்பு குழுவினர் அந்த இடத்தை சென்றடைய எந்த வகையான வழி உள்ளது என்பதை கண்டறியும் விதமாக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. மேலும் பார்த்தோம்னா கேரளால சமீப காலமாக ஏற்பட்ட நிலச்சரிவின் போது பார்த்தோம்னா மண்ணுக்குள் புதையுண்டவர்களை கண்டறியும் விதமாக மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பா பார்த்தோம்னா மூணாறு பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பொட்டிமுடி பகுதியில் ஏற்பட்ட மண் நிலச்சரிவில் பல்வேறு பேர் பூமிக்கு சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்க மோப்ப நாய்கள் பெருமளவு உதவி செய்தனர். தற்போது மோப்ப நாய்களையும் உடனடியாக பணியில் ஈடுபடுத்த கேரளா முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. தொடர்ந்து பல்வேறு வகையான மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.